ஸ்கந்த புராணத்தின் ரேவா காண்டம் 2ஆம் அத்தியாயம். ரேவையின் பெருமை. குறிப்பு: இந்த புராணம் ரேவாவை நர்மதையுடன் அடையாளப்படுத்துகிறது. ஆனால் சுட்டிக்காட்டியபடி பாகவத புராணம், வாமன புராணம் போன்ற சில புராணங்கள் ரேவாவை ஒரு தனி நதியாக கருதுகின்றன. சூத்தர் கூறினார்: ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர் நர்மதையின் பெருமைகளை கூறினார். அதைத்தான் நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள். நான் அதை உங்களுக்கு முழுமையாக விவரிக்கிறேன். சிறந்த முனிவரே, நர்மதையில் உள்ள புண்ணிய தலங்களின் விவரங்களை கூறுவதற்கு பிரம்மதேவரை தவிர வேறு யார் தகுதியானவர்? முன்னொரு காலத்தில் ஜனமேஜயன் இந்த கேள்வியை துவைபாயனரின் சீடரான வைஷம்பாயன முனிவரிடம் கேட்டார். அது ரேவையில் உள்ள தீர்த்தங்களை குறித்த புண்ணியமான குறிப்பை கொண்டுள்ளது. சௌனக முனிவரே, அதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் பரீட்சித்து மன்னனின் மகனான ஜனமேஜய மன்னன் யாகம் தொடர்பான புனித சடங்குகளில் தீட்சை பெற்றான். ஹவிஸ் யாக படையல் செய்வதற்கான அனைத்து பொருட்களும் சேகரிக்கப்பட்டிருந்தன. சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. புகழ்பெற்ற பிராமணர்கள் சுற்றிலும் அமர்ந்திருந்தனர். யாக தீயில் புனிதமான படையல்கள் இடப்பட்டு தீ மூட்டப்பட்டிருந்தது. எல்லா இடங்களிலும் பக்திக்குரிய விவாதங்களும் சொற்பொழிவுகளும் நடந்து கொண்டிருந்தன. குலபதியே, இரவும் பகலும் யாகம் நடக்கும் இடத்தில் மக்கள் கொடுக்கப்படட்டும், அது உட்கொள்ளப்படட்டும் என்ற வார்த்தைகளை உச்சரித்து கொண்டிருந்தனர். ஓய்வாக இருந்தவர்கள் பல்வேறு பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறு அந்த யாகம் தேவ சபைக்கு நிகரான ஒரு கூடத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது ஜனமேஜயன் மன்னன் அங்கு அமர்ந்திருந்த வைசம்பாயன முனிவரிடம் இந்த கேள்வியினை கேட்டான். ஜனமேஜயன் கூறினான்: வைசம்பாயன முனிவரே, துவைபாயனரின் அருளால் நீங்கள் ஞானம் பெற்றிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே முனிவர்கள் முன்னிலையில் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். என் முன்னோர்களின் புனித யாத்திரைகள் தொடர்பான கடந்த கால நிகழ்வுகளை எனக்கு கூறுங்கள். அவர்கள் நீண்ட காலமாக பலவிதமான துன்பகரமான துயரங்களை அனுபவித்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வைசம்பாயனர் கூறினார்: பூமிக்கு அதிபதியே, பாவமற்றவரே, விருபாக்ஷ பெருமானுக்கும் சிவனாருக்கும் மகா கவிஞரான வேத வியாசருக்கும் வணக்கம் செலுத்திய பின்னர் தாம் கேட்டவற்றை நான் தமக்கு கூறுகிறேன். உமது பாட்டனார்களான 5 பாண்டவர்களும் திரௌபதி மற்றும் பிராமணர்களுடன் சிறந்த காமியக வனத்தில் சிறிது காலம் கழித்தனர். உத்தாலகர் தலைமை தாங்கிய அந்த வனத்தில் மிகுந்த அறிவுடைய கஷ்யப முனிவர், விபாண்டகர், மகா முனிவர், குரு, புலஸ்தியர், லோமசர் மற்றும் பிறர் தங்கள் புதல்வர்கள் மற்றும் பேரன்களுடன் வாழ்ந்து வந்தனர். சிறந்த மன்னரை, அங்கு அவர்கள் அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடினர். பின்னர் அவர்கள் விந்திய மலைக்கு சென்றனர். அங்கே அவர்கள் சம்பகம், கர்ணிகாரம், புன்னாகம், நாககேசரம், பக்குளம், கோவிந்தாரம், மாதுளை போன்ற மரங்களால் சூழப்பட்ட ஒரு புனிதமான ஆசிரமத்தை கண்டனர். அது முழுமையாக பூத்திருந்த அர்ஜுன மரங்கள், வில்வங்கள், பாடலங்கள், கேதகங்கள், கடம்பங்கள், மாமரங்கள், மதுகங்கள், வேப்ப மரங்கள், ஜம்பீரங்கள், திந்துகங்கள், தென்னை மரங்கள், விளா மரங்கள், பேரீச்சைகள் மற்றும் பலா மரங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. அது பலவிதமான மரங்கள் மற்றும் கொடிகளால் நிரம்பி வழிந்தது. அது பல வளைந்து செல்லும் கொடிகளால் பரவியிருந்தது. அந்த பூங்கா முழுவதும் மலர்களாலும் கனிகளாலும் நிறைந்திருந்தது. அது சித்திரரத வனம் போல பிரகாசிக்கும் ஒரு பெரிய தோட்டமாக இருந்தது. அது பரந்த குளங்களாலும் தடாகங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது தாமரை கூட்டங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. அது வெள்ளை, நீலம், மஞ்சள், வெண்மையான இளஞ்சிவப்பு, அல்லிகள் போன்றவற்றால் மூடப்பட்டிருந்தது போல இருந்தது. அன்னங்கள், காரண்டவ வாத்துக்கள், சக்கரவாக பறவைகள் போன்றவற்றால் அது நிறைந்திருந்தது. அவை அதன் அழகை மேலும் அதிகரித்தன. ஆடிக்கள், காகங்கள், ஒரு வகை காகம், கொக்குகள், குயில்கள் போன்ற பல வகையான பறவைகள் அங்கு வசித்தன. சிங்கம், புலி, பன்றி, அங்கு மதம் பிடித்த பெரிய யானைகள், பிரம்மாண்டமான உடல் அமைப்பு கொண்ட எருமைகள், மான்கள், சித்திரகங்கள்,
முயல்கள், காண்டாமிருகங்கள், நரிகள், கலைமான்கள், கரடிகள், இருகால் மற்றும் 4 கால் விலங்குகள் போன்ற பலவகையான மிருகங்கள் அங்கு ஏராளமாக இருந்தன. அது ஒளி வீசி மனிதருக்கு இன்பம் அளிப்பதாக இருந்தது. அங்கும் பல குயில்கள் இருந்தன. ஜீவக பறவை கூட்டங்கள் போன்ற பல வகையான பறவைகள் அதை அலங்கரித்தன. அந்த இடம் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுபட்டிருந்தது. சுறுசுறுப்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகளால் அது மிகவும் வசீகரமானதாக இருந்தது. மக்கள் பசி தாகமின்றி எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டிருந்தனர். அந்த இடம் முழுவதும் அனைவரையும் கவர்ந்தது. இங்கு மான்கள் பால் அருந்தின. பெண் சிங்கத்தின் மடியில் மிகுந்த பாசத்துடன் பூனையும் எலியும் முகங்கள் உயர்த்தி கொண்டு ஒன்றை ஒன்று நக்கி கொண்டன. சிங்கங்கள் மற்றும் யானை குட்டிகள், அரவங்கள் மற்றும் மயில்கள் விஷயத்திலும் அதுவேதான் நிகழ்ந்தது. அந்த அழகான காட்டை கண்ட பாண்டுவின் புத்திரர்கள் அதற்குள் நுழைந்தனர். தர்மபுத்திரர் அங்கே நண்பகல் சூரியனை போன்ற ஒளியுடன் விளங்கிய மார்க்கண்டேய முனிவரை கண்டார். பல்வேறு சாஸ்திர நூல்களில் தேர்ச்சி பெற்ற முனிவர்கள் அவரை சூழ்ந்திருந்தனர். அவர்கள் உன்னதமான குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் சத்வ குணங்கள் கொண்டவர்கள். தூய்மை மற்றும் நன்னடத்தை தொடர்பான மரபுகளை கடுமையாக பின்பற்றுபவர்கள். அவர்கள் தினமும் 3 வேளை ஜபம் செய்பவர்கள். அவர்கள் மிகுந்த அறிவு, பொறுமை மற்றும் மன உறுதி கொண்டவர்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை ஜபம் செய்வதில் மிகுந்த கவனம் கொண்டவர்கள். ரிக், யஜுர் மற்றும் சாமவேத மந்திரங்களை உச்சரித்து தவறாமல் ஹோமம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள். அவரை சூழ்ந்திருந்த முனிவர்களில் சிலர் 5 நெருப்புகளுக்கு மத்தியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தனர். சிலர் தனிமையான இடங்களை தேர்ந்தெடுத்தனர். சிலர் தங்கள் கைகளை உயர்த்தியபடியே இருந்தனர். சிலர் எந்த ஆதரவும் இல்லாமல் நின்றனர். மற்றவர்கள் சூரியனின் இயக்கத்திற்கு ஏற்ப நகர்ந்து கொண்டே இருந்தனர். மற்றவர்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் உணவு உட்கொண்டனர். இன்னும் சிலர் ஒரு நாளைக்கு 1 வேளை மட்டுமே உணவு உட்கொண்டனர். சிலர் 12 தினங்களுக்கு ஒரு முறை உணவு உண்டனர். சிலர் 15 தினங்களுக்கு ஒரு முறை உணவெடுத்து கொண்டனர். இன்னும் சிலர் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் உணவு உண்டனர். சிலர் குளங்களில் உள்ள பாசிகளை மட்டும் உணவாக உட்கொண்டனர். இன்னும் சிலர் தவறாமல் எண்ணெய் பிண்ணாக்கு மட்டுமே உணவாக உட்கொண்டனர். சிலர் பலாச இலைகளை உட்கொண்டனர். ஒரு சிலர் கட்டுப்படுத்தப்பட்ட வழக்கமான உணவை உண்டனர். சிலர் காற்று அல்லது தண்ணீரை மட்டுமே உட்கொண்டனர். மேலே குறிப்பிட்ட வகைகளை சேர்ந்த புகழ்பெற்ற முதிய முனிவர்கள் அந்த முனிவரை சூழ்ந்திருந்தனர். தர்மனின் புகழ்பெற்ற மகன் அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்து அமைதியான சிறந்த முனிவர் பரம்பொருளை பிரம்மத்தை தியானிப்பதில் ஈடுபட்டிருப்பதை கண்டார். அவரை வலம் வந்த பிறகு ஒரு மரக்கட்டை போல அவர் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். தர்மபுத்திரர் பக்தியுடன் தன் காலடியில் பணிந்ததை கண்ட அந்த அறிவாற்றல் மிக்க முனிவர் அவரை நீண்ட நேரம் உற்று பார்த்து, "நீ யார்?" என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அருகிலிருந்த ஒரு சிறுவன், "உங்களை சந்திக்க வந்திருக்கும் தர்மராஜர் இவர்" என்றான். அந்த சிறுவன் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அவர் மரியாதையுடன், அன்பாகவே இங்கு வாருங்கள்" என்றார். முனிவர் தமது இருக்கையிலிருந்து சற்று நகர்ந்து அவனை ஆசையுடன் தலையை முகர்ந்து அமரச் செய்தார். அவன் சபையில் அமர்ந்ததும் வனத்தில் விளைந்த தானியங்கள், பழங்கள் மற்றும் பல்வேறு வகையான கிழங்குகள் மற்றும் பலவிதமான சாறுகளை அளித்து அவரை முறைப்படி கௌரவித்தார். பாண்டவர்கள் அனைவரும் அவர்களுடன் வந்த பிராமணர்களுடன் இணைந்து தகுந்த முறையில் கௌரவிக்கப்பட்டனர். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்னர் தர்மபுத்திரனான யுதிஷ்டிரர் அந்த சிறந்த முனிவரிடம் ஆர்வத்துடன் கேட்டார், "ஐயனே, எல்லா மனிதர்களிலும் தாங்கள் சிறந்த, மிக நீண்ட ஆயுள் கொண்டவர் என்பது எனக்கு தெரியும். பாவமற்றவரே, 7 கல்பங்களிலும் நடந்த தொடர்புடைய நிகழ்வுகளை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அதனை எனக்கு எடுத்துரையுங்கள். ஒரு கல்பம் முடிவடையும் போதும் அசையும் மற்றும் அசையா உயிரினங்கள் அழியும் போதும் நீங்கள் அழிவதில்லை. சிறந்த பிராமணரே, இது எப்படி? அதற்கு காரணம் என்ன?" "முனிவரே, கங்கை உள்பட பல நதிகள் உள்ளன.
அவை அனைத்தும் கடலில் கலக்கின்றன. அவற்றுள் பிரளயத்திலும் அழியாமல் இருக்கும் நதிகள் எவை? எவை அழிந்து விடுகின்றன? அந்த நதிகளில் எவை எப்போதும் புனித நீரால் நிரம்பி இருக்கின்றன? அவற்றுள் எவை ஒருபோதும் அழிவதில்லை? அன்பரே, இதை மகிழ்ச்சியான மனதுடன் எனக்கு கூறுங்கள். முனிவர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து இதை நான் முழுமையாக கேட்க விரும்புகிறேன். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நல்லது. மிகுந்த அறிவுடைய யுதிஷ்டிரரே, தர்மபுத்திரரே, பாவமற்றவரே, நீங்கள் ஆவலுடன் கேட்டதை நான் முறைப்படி எடுத்துரைக்கிறேன். இது ருத்ரமூர்த்தியால் கூறப்பட்ட ஒரு பழமையான புண்ணிய கதை. இது எல்லா பாவங்களையும் நீக்குகிறது. இதனை பக்தியுடன் கேட்பவரின் புண்ணியத்தை கேளுங்கள். மன்னா, 1000 அஸ்வமேத யாகங்களாலும் 100 வாஜபேய யாகங்களாலும் பொதுவாக பெறப்படும் புண்ணியத்தை அவன் பெறுவான் என்பதில் ஐயமில்லை. ருத்ரனின் கூற்றுப்படி ஒரு பிராமணனை கொன்றவன், மது அருந்தியவன், திருடன், பசுவை கொன்றவன், இந்த மனிதர்கள் அனைவரும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இந்த நதிகள் அனைத்து பாவங்களையும் போக்கும் நதிகளாக போற்றப்படுகின்றன. அனைத்து நதிகளிலும் சிறந்த கங்கை, சரஸ்வதி, காவேரி, தேவிகா, சிந்து, சாலக்குடி, சரயு, சத்ருத்ரா, மகி, சர்மிளா, புண்ணிய நதியான கோதாவரி, யமுனை நதி, பயோஷ்ணி, சதத்ரு மற்றும் சிறப்புமிக்க தர்ம நதி, வேறு நதிகளும் உள்ளன. சிறந்த மன்னரே, அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் கடல்களும் அனைத்து நதிகளும் அழிந்து விடுகின்றன. ஆனால் 7 கல்பங்கள் கடந்த பிறகும் நர்மதை நதி அழியவில்லை. மாமன்னரே, நர்மதை மட்டுமே நீண்ட காலம் நீரால் நிரம்பி முனிவர் கூட்டங்களால் புகழப்படும் ஒரே சிறந்த நதியாகும். பாக்கியசாலியே, கங்கை மற்றும் பிற நதிகள் ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் அழிந்து விடுகின்றன. இந்த தெய்வீக நதி நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதை நான் தங்களுக்கு விளக்குகிறேன். பாவமற்றவரே, மாமன்னரே, இது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட ஒரு அற்புத நதியாகும். ஆனால் 7 கல்பங்கள் கழிந்த பின்னரும் அந்த நர்மதை நதியானது அழியவில்லை. மாமன்னரே, முனிவர் கூட்டங்களால் போற்றப்படும் நர்மதை நதியே நீண்ட காலம் நீர் நிறைந்திருக்கும் ஒரே சிறந்த நதியாகும். பாக்கியசாலியே, கங்கை மற்றும் பிற நதிகள் ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் அழிந்து விடுகின்றன. இந்த தெய்வீக நதி நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதனை நான் உமக்கு விளக்குகிறேன். பாவமற்றவரே, மாமன்னரே, இது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட ஒரு அற்புத நதியாகும். 2ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.